ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. ரோல் ஆகுதா? இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே. அம்மாவுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டாரு. நன்றி நன்றி தம்பி. சின்னவர் எங்க? சின்னவரை காணவே. இந்த இருக்காரு சின்னவர். தம்பி சுந்தர் ஹாய் சொல்லு. ஆட்டுக்குட்டி மேய்க்க சுந்தர் ஆட்டுக்குட்டி மேய்க்கிறாரு. அப்புறம் இது எனக்கு 33 வயசுங்க. 3 எப்படியோ ஒரு வழியா 33 வயசு வந்தாச்சு. 33 வயசில் இன்னொரு குழந்தை பிறந்து அதை வளர்த்து என்னமோ போங்க, நம்ம பழப்பு இப்படி இருக்கு. இன்னொன்று எனக்கு 33 வருஷத்தில் நான் புது ட்ரெஸ்ஸு போட்டதெல்லாம் ரொம்ப கம்மிங்க. கல்யாணம் முடிஞ்சு புது ட்ரெஸ் போடலை 10 வருஷம். 10 வருஷமாக நான் புது ட்ரெஸ்ஸு போட்டதில்லை. அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா கஷ்டப்பட்டுச்சுனாலும் ஏதாவது ஒரு வருஷத்தில் தான் வாங்காமல் இருக்குமே தவிர, முடிஞ்ச அளவு கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் புது ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தேன். அதே மாதிரி என் வாழ்க்கையில் ஒரே 8 வருஷம் ஒரு வாட்டி தாங்க கேக் வெட்டியிருக்கேன். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் முடிஞ்சு ஒரு 3 மாதத்துலேயே எனக்கு 2 மாதத்துலேயே பிறந்தநாள் இருந்துச்சு. கல்யாணம் முடிஞ்ச புதுசுங்கிறதுனால அப்போ மட்டும் ஒரு கேக் வாங்கி கொடுத்து ஒரு சேலை வாங்கி கொடுத்தாங்க. அதோடு சரி, என் வாழ்க்கையில் நான் கேக்கே வெட்டினதில்லை. ஒரே ஒரு வாட்டி தான் வெட்டியிருக்கேன். 33 வருஷத்தில் ஒரு வாட்டி தான் கேக் வெட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு அவ்வளோதான வசதி. சரி, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி காலையிலே கமெண்டு, சூப்பர் கமெண்டு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோனில் காசு முடிஞ்சிருச்சு. அதனால் 7 மணிக்கு மேலே தான் எங்கள் வீட்டுக்கார் போட்டு விட்டாங்க. 7 மணிக்கு கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன், 7:30 இருக்கும். அதனால் அப்போ தான் பார்த்தேன், மழை வேறு தூருது ஃப்ரெண்ட்ஸ். கமெண்டு, பஞ்சப்பட்டா ஏன் படிக்கிற, என்னமோன்னு வந்துச்சு. பஞ்சப்பட்டா படிக்கிற உனக்கெல்லாம் என்னமோன்னு சொல்லி வந்துச்சு. பதிலுக்கு நான் எப்பயுமே இந்த மாதிரி கமெண்ட் வந்தால் தள்ளி விட்டு தட்டி விட்டு போய்கிட்டே இருப்பேன். இன்றைக்கி பதிலே சொல்லிட்டேன். அந்த கமெண்ட் இருக்கா, அழிச்சு விட்டு போயிட்டாங்களான்னு தெரியல. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் யாருக்காகவும் எதுக்காகவும் எப்பயும் பயப்படக்கூடாது. நம்ம வேலை தப்பு இல்லையா, நம்ம நேர்மையாக இருக்கணும், யாருக்கும் எதுக்கும் பயப்படவே கூடாது. பிராங்கா பெல் சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். பஞ்சப்பாட்டு படிக்க ஆமாம், என் கஷ்டத்தை நான் சொல்ல தான் செய்வேன். அதை பார்க்காது அவங்க விருப்பம். இப்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள்ளே உங்கள் கஷ்டத்தை சொல்ல மாட்டிங்களா? நான் ஒரு யூடியூப்பருங்கிறதுனால யூடியூப்பில் சொல்கிறேன். யூடியூப்பில் நான் யார்கிட்ட சொல்லுவேன்? அம்மாக்கிட்ட, அக்காக்கிட்ட, தங்கச்சிக்கிட்ட சொல்லுவேன். அம்மாவும் இல்லை, அக்காவும் ஒரு அக்கா எங்கே இருக்குன்னு தெரியல. இன்னொரு அக்காக்கிட்ட எப்போயாவது தான் பேச வேலைக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம இந்த மாதிரி தான் இருந்து ஆகணும். வேறு என்ன செய்ய? பொது வெளியில் சொல்கிறது தப்பு இல்லை, எனக்கு ஒன்றும் தப்பு இல்லை. பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, மற்றவங்கள ஏமாற்றக்கூடாது. இது 3 தான் எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது. தப்பான வழியில் போகக்கூடாது, சரிங்களா? நம்ம கஷ்டத்தை நம்ம வெளியில் சொல்கிறது தப்பாக எனக்கு தெரியலைங்க. அதை எடுத்துக்காமல் போகிறது அவங்க விருப்பம். அதை நீங்கள் என்கிட்ட சொல்லும்போது நான் அதுக்கு பதில் சொன்னேன், அவ்வளோதான். சரி, எனக்கு இன்றைக்கி 33வது வயசு. நேற்று நிறைய பேர் வாழ்த்து சொன்னீங்க, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரேஷன் கடையில் இன்றைக்கி மொத்த கரும்பு 1 கிலோ அரிசியும் சீனியும் தராங்களா, அதை வாங்க போகணும். வாங்காமல் விட்டோம்னா இப்போ அது அப்புறம் நிறைய சலுகைகள் கிடைக்காதுங்கிற மாதிரி சொன்னாங்க எல்லோரும். சரி, போய் வாங்கி வைப்போமே, காசா பணமாக, ஒரு கரும்பு தானே, 1 கிலோ சீனி, பிள்ளைகளுக்கு பால் ஆற்றி கொடுக்கலாம். மழை தூருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பாய் பாய். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். பாய் பாய் பாய்.